கங்கா ஸ்நானம் ஆயிற்றா என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் குசலம் விசாரிக்கின்றனர். கங்கா ஸ்நானம் தூய்மையாக்குவது போல அன்றைய தினம் அவர்கள் செய்த எண்ணெய் ஸ்நானம் புனிதமானது என்பதையே அது குறிக்கிறது. எங்கும் விழா, நட்பு மற்றும் சுதந்திர கோலம் தென்படுகிறது. இந்த விழா ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. மக்கள் மனத்தில் அது தயாள குணத்தை உருவாக்குகிறது. ஒவ்வொருவரும் குடும்பத்தாருக்கு புத்தாடைகளை வழங்குகின்றனர். முதலாளிகளும் தங்கள் தொழிலாளிகளுக்கு புத்தாடைகளை வழங்குகின்றனர். அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணிக்கு எழுந்திருப்பது ஆரோக்கியம், வேலை திறமை, ஆன்மீக முன்னேற்றம், ஒழுக்க கட்டுப்பாடு ஆகியவற்றை வளர்ப்பதில் மிகவும் உதவிகரமாக அமைகிறது. தீபாவளி தினத்தன்று அனைவரும் அதிகாலையில் எழுந்திருக்கின்றனர். தங்கள் சந்ததியார் இந்த விழாவின் நன்மைகளை உணர்ந்து தங்கள் வாழ்வில் அவற்றை கடைபிடிப்பர் என்ற நம்பிக்கையில்தான் இதை நம் முன்னோரான துறவியர் பெருமக்கள் ஏற்படுத்தி இருக்கின்றனர். தங்கள் விரோதத்தையெல்லாம் மறந்து எந்தவித வேறுபாடும் பாராட்டாமல் கிராம மக்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாக பழகுகின்றனர். அன்புடன் ஒருவரை ஒருவர்